ஹாய், வெல்கம் டு அகிலாண்டீஸ்வரி சமையல். இன்றைக்கி உங்கள் அகிலாண்டீஸ்வரி சமையலில் இன்றைக்கி சண்டே, அதுவுமா நான்வெஜ் தான் செய்ய போகிறோம். என்ன செய்ய போகிறோம்னா மீன் குழம்பு தான் செய்ய போகிறோம். நாங்கள் இருக்கிற பட்டுக்கோட்டையில் இந்த மாதிரி தான் மீன் குழம்பு செய்வாங்க. இன்றைக்கி அது இல்லாமல் மண் சட்டியில் மீன் குழம்பு செய்ய போகிறோம். வாங்க இந்த மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நல்லா மண் சட்டியை நல்லா சூடு பண்ணிக்கணும். சூடு பண்ணிவிட்டு மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் தான் ஊற்றணும். நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சூடானதுக்கப்புறம் தாளிப்பு வடகம் சேர்த்துக்குங்க. தாளிப்பு வடகம் நம்ம இது வீட்லேயும் செய்யலாம். அப்படி இல்லை அப்படின்னா இப்போலாம் எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயுமே கிடைக்குது. இந்த தாளிப்பு வடகம் சேர்த்துக்கலாம். சூப்பராக இருக்கும். இது சேர்த்து செஞ்சால் தான் இந்த மீன் குழம்பு டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இதுலேயே கடுகு, வெந்தயம், எல்லாம் உளுத்தம்பருப்பு எல்லாம் சேர்த்துருப்பாங்க. நம்ம எதுவுமே தாளிக்க சேர்த்த வேண்டியதில்லை. தாளிப்பு வடகம் சேர்த்துட்டு நல்லா எண்ணெயில் இந்த வடகத்தை ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்குங்க. பொரிஞ்சு வரணும். அப்போ தான் இது வாசனை வரும். பாருங்க, இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வரணும். இந்த மாதிரி பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் சின்ன வெங்காயம், ஒரு 4-5 பல் பூண்டு, 3 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் நல்லா செவந்து வரணும். அப்போ தான் மீன் குழம்பு டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும். அதனால் அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா அப்படியே வதக்கி விட்டுக்குங்க. சின்ன வெங்காயம் வதங்கிட்டு இருக்கிற சமயத்தில் நான் இங்கே ஒரு 50 கிராம் புளியை நல்லா ஊற வச்சுட்டு கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கிறேன். இந்த வடிகட்டி வச்சுருக்கிற புளியில் மசாலா சேர்த்துடலாம். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், சின்ன ஸ்பூன் தான் நான் எடுத்துருக்கிறது, இந்த அளவு ஸ்பூன் தான். 4.5 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கிறேன், தனி மிளகாய்த்தூள். 1.5 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டால் போதும். மல்லித்தூள் இதுக்கு அதிகமாக சேர்த்தக்கூடாது. மீன் குழம்புடைய டேஸ்ட் மாறிடும். இது மிளகாய்த்தூளுடைய டேஸ்ட்டு தான் இதில் அதிகமாக இருக்கணும். அதனால் சேர்த்துருக்கிறேன். குழம்புக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இந்த அளவு நீங்கள் எடுத்தீங்கன்னா நம்ம ஒரு 3லேருந்து 4 பேர் 2 நேரத்துக்கு சாப்பிட்டுக்கலாம். அந்த அளவு குழம்பு நம்மளுக்கு கிடைக்கும். பூண்டு, வெங்காயமெல்லாம் நல்லா எண்ணெயில் வதங்கிருச்சு. இப்போ ஒரு மீடியம் சைஸ் தக்காளி 2 மிக்சியில் போட்டு கொஞ்சம் பல்ஸ் மோடில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம போட்ட வடகம், வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகா எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும். மண் சட்டி நல்லா ஒரு தடவை சூடாயிருச்சுன்னா அந்த சூடு அப்படியே மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும். நம்மளுக்கு அதுலேயே வதக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதில் இந்த பல்ஸில் விட்டு எடுத்த தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி இப்போலாம் ரொம்ப கெட்டியாக வருது இல்லைங்களா, அதனால நம்மளுக்கு குழம்போட ஒன்றா இதாகாது, அது நல்லா மசிஞ்சு வரமாட்டேங்குது. அதனால் மீன் குழம்புக்கெலாம் இந்த மாதிரி அரைச்சி ஊற்றிட்டிங்கன்னா குழம்பும் டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி ஃபுல்லாக குழம்புல நல்லா கரைஞ்சி தனியாக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இந்த தக்காளி ஒரு 2 நிமிஷம் நல்லா இந்த எண்ணெயில் வதங்கணும். அடுத்து நம்ம என்ன பண்ணுறதுன்னா இந்த மசாலா கூட, இந்த மசாலா நம்ம மல்லித்தூள், மிளகாத்தூள், புளி கூட சேர்த்து வச்சுருக்குறோம் இல்லைங்களா, இது கூட ஒரு 7-8 சின்ன வெங்காயம், ஒரு சின்ன ஸ்பூனில் 1.5 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். தேங்காய் ரொம்ப கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. டேபிள் ஸ்பூனில் ஒரு 1.5 ஸ்பூன் தான் சேர்த்துக்கிறேன். தேங்காய் ரொம்ப போட்டிங்கன்னா மீன் குழம்புடைய டேஸ்ட் மாறிடும். அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. இந்த மீன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது இன்றைக்கி வச்ச உடனே நீங்கள் சாப்பிட்றத விட மறுபடியும் காலையில் வச்சுட்டிங்கன்னா மத்தியானம், சாயந்தரம், அடுத்த நாள் ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட் அவ்வளோ அருமையாக இருக்கும். இப்போ நம்ம போட்ட சோம்பு, சின்ன வெங்காயம், தேங்காய் இதை 3ஐயும் நல்லா அரைச்சிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம தேங்காய் அரைச்சாச்சு. இப்போ இந்த புளி தண்ணி கூடயே இந்த தேங்காயை சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு மிக்சியை லேசாக கழுவிட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வரணும். இன்னும் தண்ணி நம்ம சேர்க்கணும். ஏன்னா குழம்பு நல்லா கொதிக்கணும், பச்சை வாசனையெல்லாம் போகணும். அதனால் நம்ம இதை கலந்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்துட்டு இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த குழம்புக்கு மாங்காய் சேர்த்து செஞ்ச குழம்பு வச்சிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இப்போ மாங்காய் சீசன் முடிஞ்சு போச்சு, மாங்காய் இல்லை. அதனால் நான் மாங்காய் சேர்க்கலை. மாங்காய் மீன் போடுறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி போட்டுட்டு அதுக்கப்புறம் மீனை போட்டால்
சூப்பராக இருக்கும். அந்த மாங்காய் வந்து அடுத்த நாள் காலையில் நம்ம பழைய சாதம் கூழ் காலையில் ராகிக்குள்ளாம் வச்சு குடிப்போம்ல, அது கூட தொட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஊறி நல்லாயிருக்கும். இன்றைக்கி மாங்காய் இல்லை, அதனால் நான் மாங்காய் சேர்க்கல. இப்போது தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு திருப்பி நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க. ரொம்ப தண்ணியாக இருந்து அப்புறம் ரொம்ப கொதிக்க விட்டோம்னா அதனுடைய தேங்காயெலாம் ஊற்றி இருக்கிறதுனால அதனுடைய ஃப்ளேவர் மாறிடும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி இந்த அளவுக்கு வச்சிங்கன்னா கொதித்து வரும்போது நம்மளுக்கு குழம்பு கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக வந்துடும். இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ வந்து இது ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் குழம்பு ரெடியானதுக்கப்புறம் நான் மீனை போடும்போது உங்களுக்கு குழம்பு எப்படி வந்திருக்குதுன்னு காமிக்கிறேன். அடுத்தது வந்து நம்ம மீன் வறுவல். நான் வந்து இப்படி தான் செய்வேன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி செய்வீங்க மீன் வறுவல். நான் வந்து மீன் வறுவல் இந்த மாதிரி தான் செய்வேன். அதுக்கு என்னென்னலாம் நான் சேர்த்து செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க. இங்கே பாருங்க, நல்லா ஒரு 10 நிமிஷத்துலேயே நம்ம மீனுக்கு மசாலா தொடவரக்குள்ளே நம்ம குழம்பு வந்து நல்லா கொதிச்சு எப்படி வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி இருந்தால் போதும். இப்போ வந்து நம்ம மீனை சேர்த்துக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மீனை சேர்த்துக்குங்க. மீனை சேர்த்துட்டு கரண்டி போட்டு கலக்காமல் ஒரு 5 நிமிஷம் விட்டால் போதும், நல்லா வெந்துக்கும். இந்த மாதிரி குழம்புக்குள்ளே வந்து மீன் முழுகிற மாதிரி வச்சுட்டு அடுப்பை ஃபுல் சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. 5 நிமிஷம் கழித்து மீன் குழம்பு ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் மீன் வறுத்துட்டு மீன் குழம்பு மீன் வறுவல் எப்படி ரெடியாக இருக்குதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். மீன் வறுக்கிறதுக்கு மீன் மசாலா எப்படி நான் அரைக்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க. பூண்டு வந்து நல்லா ஒரு கட்டி போட்டுக்குங்க. 1 கிலோ மீன் 1 கிலோவுக்கு 1 கிலோ அளவுக்கு நான் மீனுக்கு இன்றைக்கி செய்ய போகிறேன். அதனால் இதை பாருங்கள், நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு இன்னும் கூட சேர்த்துக்கலாம். ஏன்னா பூண்டு சேர்க்குற அளவுக்கு நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. பூண்டு போட்டுட்டோமா, அடுத்தது வந்து மிளகுத்தூள் சேர்த்துக்குங்க. ஒரு 1.5 ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்குங்க. மிளகாய்த்தூளுடைய காரத்தை விட மிளகுத்தூள் சேர்த்து செய்யும்போது அதோடய டேஸ்ட் நல்லாயிருக்கும். சோம்புத்தூள் சேர்த்துக்குங்க. சோம்புத்தூள் வந்து ஒரு 2.5 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. நான் வந்து மிளகு, சோம்பு, ஜீரகம் எல்லாம் தனித்தனியாக வீட்டிலையே தீர காய வச்சு அரைச்சி வச்சுக்குவேன். இந்த மாதிரி சமையலுக்கெல்லாம் நம்ம அரைச்சது போட்டோம்னா நல்லாயிருக்கும். மஞ்சள் தூள் வந்து ஒரு 3/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். ஏன்னா மிளகாய்த்தூள் வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். 6 ஸ்பூன் போட்டுக்கலாம். சின்ன ஸ்பூன் தான் நான் போடுற ஸ்பூன் வந்து உங்களுக்கு எப்படின்னு பார்த்துருப்பீங்க. சின்ன ஸ்பூன் தான். மீனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு இருக்குது பார்த்தீங்களா, நல்லா மசாலா வந்து பைண்டிங் ஆகி ஒட்டி வரும் எண்ணெயில் பிரியாமல். அதுக்காக கார்ன்ஃப்ளவர் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ரொம்ப சேர்த்தோம்னா ரப்பர் மாதிரி ஆயிரும். அடுத்து வந்து லெமன் சேர்த்துக்கலாம். நல்ல பெரிய லெமனில் ஒரு 1/2 லெமனும் அப்புறம் சின்ன லெமனில் ஒரு 1/2 மூடியும் சேர்த்துருக்குறேன். இதெல்லாம் வந்து தண்ணி ஊற்றக்கூடாது. கொஞ்சம் ஒரு தடவை பல்சில் விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி லேசாக தெளித்து அரைங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிட்டா மீனில் ஒட்டாது. இது பாருங்க, இந்த மாதிரி நல்லா மீனுக்கு மசாலா அரைச்சாச்சு. இதை வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும். தண்ணி மாதிரி இருந்ததுன்னா ரொம்ப தண்ணி ஊற்றி அரைச்சிங்கன்னா தண்ணியாட்ட ஆயிடுச்சுன்னா மீனில் ஒட்டாது. இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக அரைச்சி எடுத்துக்குங்க. சோம்புத்தூள் எப்போவுமே சோம்பு பூண்டு அதிகமாக போட்டிங்கன்னா மீன் வறுக்கிறதுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி வந்து வஞ்சரம் மீன் தான் போட்டு மீன் வறுவல் செய்ய போகிறேன். குழம்புக்கு வந்து வஞ்சர மீனுடைய தலை, அப்புறம் வந்து கொஞ்சம் சங்கரா வாங்கிட்டு வந்தாங்க, அதையும் போட்டு குழம்பு வைக்க போகிறேன். நல்லா இந்த மாதிரி மசாலாவெல்லாம் வலிச்சிருங்க. ஏன்னா நம்ம அரைக்கிற பொருள்லாம் வேஸ்ட் ஆகிடக்கூடாது. லைட்டாக இந்த மிக்ஸி ஜார் அலசணும் இல்லையா, அந்த மசாலாலாம் வேஸ்ட்டாக போயிடும். அதுக்காக கொஞ்சம் லைட்டாக இந்த மாதிரி அந்த தண்ணியவே ஊற்றி இந்த மாதிரி கலந்துக்குங்க. கருவேப்பிலை வந்து நல்லா ஒரு கைப்பிடி இது கூட போட்டுக்குங்க. போட்டுட்டு இங்கே பாருங்கள், மீனை நல்லா ஒரு 4-5 தடவை கல்லுப்பு போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். அதனுடைய கவுச்சி ஸ்மெல்லெல்லாம் கல்லுப்பு போடும்போது தான் அதிலேருந்து போகும். அதுக்காக போட்டு வச்சுருக்கிறேன். இந்த கருவேப்பிலை நல்லா இந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒவ்வொரு துண்டாக எடுத்து இந்த மாதிரி தடவிக்கலாம். தடவி இந்த மாதிரி ஒரு தாம்பலத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. இது தடவி நல்லா 1 மணி நேரம் வெயிலில் காய வைங்க. குறைஞ்சது ஒரு 1/2 மணி நேரமாவது வெயிலில் வைங்க.
அப்போ தான் வந்து அந்த மசாலாவில் அதில் நல்லா ஊறி எண்ணெயில் வந்து நம்ம போடும்போது பிரிஞ்சு வராமல் இருக்கும். பாருங்க, இந்த மாதிரி தடவி எடுக்கலாம். நான் எல்லாத்தையும் மசாலா தடவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்க, நம்ம மசாலா தடவி வச்சுருந்த மீன் வந்து எப்படி நல்லா ட்ரையாக காஞ்சு நல்லா மசாலாவில் ஊறி இருக்குது. கிட்டத்தட்ட நான் வந்து காலையில் ஒரு 11 மணிக்கு தடவுனேன். இப்போ வந்து மணி 2. இப்போ தான் நான் வந்து ஃப்ரை பண்ண போகிறேன். நான் வந்து மீன் வந்து தேங்காய் எண்ணெயில் தான் ஃப்ரை பண்ணுவேன். செக்லாட்டில் தேங்காய் எண்ணெயில் தான் ஃப்ரை பண்ணுவேன். பாருங்கள் இப்போ எப்படி ஃப்ரை பண்ணலான்னு பார்க்கலாம். நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறம் எண்ணெயை குறைச்சி விட்டுங்க. தேங்காய் எண்ணெய்னால கொஞ்சம் நுரைச்சி தான் வரும். ஆனால் தேங்காய் எண்ணெயில் மீன் பொரிச்சிங்கன்னா நீங்கள் வேறு எந்த எண்ணெயிலையும் பொரிக்க மாட்டீங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி போட்டுட்டு கொஞ்ச நேரத்தில் இந்த மேலே பொங்கி வருது பார்த்தீங்களா, இதெல்லாம் அடங்கிடும். கொஞ்ச நேரம் இருந்து உடனே திருப்பாமல் ஒரு 3 நிமிஷம் இருந்து மீனை திருப்பி விடுங்க. உடனே திருப்பினீங்கன்னா மசாலா பிரிஞ்சிடும் எண்ணெயில். இப்போ நல்லா திருப்பி போட்டு மீனை வறுத்ததுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இன்றைக்கி பொரிச்ச மீன் வந்து எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள். மசாலா நல்லா அதில் வந்து ஒட்டி அவ்வளோ அருமையாக வந்திருக்குது. இப்போ இன்றைக்கி நம்ம வீட்டில் சுட சுட சாதம், வஞ்சர மீன் வறுவல், வஞ்சர மீனும் கிழங்கா மீனும் போட்ட மீன் குழம்பு. மீன் சாப்பிட்றப்ப தயிர் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, இருந்தாலும் நாங்கள் கொஞ்சம் தயிர் சாப்பிடுவோம். அப்புறம் சாப்பிட்டதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு வாழைப்பழம் எல்லாம் ரெடியாக இருக்குது. இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டோட மத்தியானம் லஞ்சு. இந்த மீன் குழம்பு மீன் வறுவல் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த மீன் குழம்பு மீன் வறுவல் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னுடைய அகிலாண்டீஸ்வரி சமையலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.